கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியை பார்த்து கொண்டு இருக்க உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்துமஸாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு வேதத்தில் பிழையாக எழுதப்பட்டுள்ளதா? ஏன் இந்த கேள்வி வருகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை மாற்றி எழுதியிருப்பதாக நமக்கு தோன்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை மாற்றி எழுதியிருப்பதாக தோன்றும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். இங்கு ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் ஈசாயின் மகனாகிய தாவீது, தாவீதின் மகனாகிய சாலமோன், இவர்களின் வம்சத்திலே யோசேப்புக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று எழுதியிருக்கிறது. இது மத்தேயு எழுதியிருக்கிற ஒரு விஷயம். அதே காரியத்தை, இயேசுவின் பிறப்பை லூக்கா இப்படியாக எழுதுகிறார். இதே விஷயத்தை, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை லூக்கா எழுதும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 32வது வசனத்தில் தாவீது ஈசாயின் குமாரன், இங்கு ஈசாயின் குமாரன் தாவீது என்று எழுதியிருக்கிறார். 31வது வசனத்தை பார்த்தோம் என்றால் நாத்தான் தாவீதின் குமாரன். இங்கு 32வது வசனத்தில் ஈசாய் தாவீதை பெற்றான், தாவீது நாத்தானை பெற்றான் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் லூக்கா எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு, ஈசாய்க்கு தாவீது பிறந்தான், தாவீதுக்கு நாத்தான் பிறந்தான், நாத்தானின் வழியாக இயேசு கிறிஸ்து பிறந்ததாக லூக்கா எழுதியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஈசாய்க்கு தாவீது பிறந்தார், தாவீதுக்கு சாலமோன் பிறந்தார் என்று எழுதியிருக்கிறார். சாலமோன் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்ததாக மத்தேயு எழுதியிருக்கிறார். ஈசாயின் மகன் தாவீது, தாவீதின் மகன் நாத்தான், நாத்தான் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்ததாக லூக்கா எழுதியிருக்கிறார். இப்படி நாம் பார்க்கும் பொழுது இந்த வம்ச வரலாறு பிழையாக தோன்றுகிறது. பிழையாக தோன்றலாம். ஆனால் வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வேத வாக்கியமும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறும் எப்படி பிழையாக இருக்கும்? 2 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்ப்போம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இப்படி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த மனிதர்கள் ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள் தான் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரிசுத்த மனிதர்கள் எழுதின, பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டு எழுதின இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு எப்படி பிழையாக இருக்கும்? உண்மையை பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பிழையாய் இருக்கவில்லை. பிழையாய் போன, வரலாற்று பிழை செய்த, பாவம் செய்து அவமானத்தையும் நிந்தையும் அனுபவித்து பழமொழியாய் மாறி போன, ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, சாபம் நிறைந்த, பாவம் நிறைந்த, தள்ளப்பட்ட மனிதர்களை அவர் மனம் திரும்ப செய்து, மீண்டும் பிழைக்க செய்து, மீண்டும் பிறக்க செய்து, தம்முடைய வம்ச வரலாறில் அவர்களை இடம்பெற செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் பிழை இல்லை. யாரெல்லாம் வரலாற்றில் பிழை செய்யும்படியாக பாவம் செய்திருக்கிறார்களோ, ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ,
நசுக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, வியாதியினால் பிடிக்கப்பட்டு பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் மனம் திரும்புதலின் மூலமாக மீண்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் பிறக்க செய்து அவருடைய வம்ச வரலாறில் அவர்களை இடம்பெற செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். நாம் அனைவரும் மனம் திரும்புதல் மூலமாக மீண்டும் பிறந்து அவருடைய வம்ச வரலாற்றின் பட்டியலிலே இடம்பெறும்படியாக நம்மை அவர் மீண்டும் ஜெனிப்பித்திருக்கிறார். அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்ப்போம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இங்கு மத்தேயு தெளிவாக எழுதியிருக்கிறார். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இங்கு இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பனுடைய பெயர் யோசேப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பினுடைய தகப்பனுடைய பெயர் யாக்கோபு என்று மத்தேயு எழுதியிருக்கிறார். இந்த யாக்கோபினுடைய தகப்பனுடைய பெயரை 15வது வசனத்தில் மாத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மத்தேயு இயேசு கிறிஸ்துவின் தகப்பனுடைய பெயர் யோசேப்பு என்றும், யோசேப்பினுடைய தகப்பனுடைய பெயர் யாக்கோபு என்றும், யாக்கோபினுடைய தகப்பனுடைய பெயர் மாத்தான் என்றும், இந்த மாத்தான் சாலோமோனுடைய வம்சத்தில் வந்து இந்த சாலோமோன் தாவீதினுடைய பிள்ளையாய் இருந்து இந்த தாவீது ஈசாயினுடைய பிள்ளையாக எழுதியிருக்கிறார். இதையே லூக்கா எப்படி எழுதியிருக்கிறார் என்று பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இங்கு லூக்கா எழுதும் போது இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் யோசேப்பு என்று எழுதுகிறார். இந்த யோசேப்பின் தகப்பன் ஏலி என்று எழுதுகிறார். மத்தேயு இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் யோசேப்பு என்றும் யோசேப்பின் தகப்பன் யாக்கோபு என்று எழுதியிருக்கிறார். அந்த யாக்கோபின் தகப்பன் மாத்தான் என்று எழுதியிருக்கிறார். இங்கு லூக்கா எழுதும் போது இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் யோசேப்பு என்றும் யோசேப்பின் தகப்பன் ஏலி என்றும் எழுதியிருக்கிறார். இது முரண்பாடாக தெரியலாம். இந்த யோசேப்பினுடைய தகப்பனுடைய பெயர் மத்தேயு யாக்கோபு என்றும் லூக்கா ஏலி என்று எழுதுவதற்கு காரணம் என்ன? முதலாவதாக நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதினது சரிதான். அவர் ஈசாய், தாவீது, சாலோமன் வழியாக யாக்கோபின் பிள்ளையாகிய யோசேப்புக்கு இயேசு பிறந்ததாக எழுதியிருக்கிறது உண்மைதான். அதே போல லூக்கா ஈசாய், தாவீது, நாத்தான் வழியாக ஏலியின் பிள்ளையாக யோசேப்பின் பிள்ளையாக இயேசு பிறந்தது, இயேசு பிறந்திருக்கிறார் என்று எழுதியிருப்பதும் உண்மைதான். மத்தேயு எழுதினது யோசேப்பின் வம்சத்தை குறித்து. இந்த யோசேப்பின் வம்சத்தின் வழியாக சாலமோனின் வழியாக இயேசு கிறிஸ்து ராஜாவாக பிறந்ததை எழுதியிருக்கிறார். லூக்கா எழுதினது மரியாளின் வம்சத்தை எழுதியிருக்கிறார். மரியாளினுடைய தகப்பனுடைய பெயர் தான் ஏலி. இந்த மரியாள் ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய நாத்தானின் வம்சத்தில் வந்தவர். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாகிய யோசேப்பும் தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர் தான். மரியாளும் தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர்கள் தான். இவர்கள் இருவரும் தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர்கள். ஏன் இயேசு கிறிஸ்து, ஏன் லூக்கா இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் மரியாளை இடம்பெற செய்தார் என்றால், மரியாள் வழியாக மனுஷகுமாரன் பிறந்தார் என்பதை எழுதும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் அவரை அப்படி எழுதியிருக்க
ஏவினார். மத்தேயு எழுதினது இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு ராஜாவாக பிறந்ததும், லூக்கா எழுதினது மரியாளின் வழியாக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக பிறந்ததுமாக எழுதியிருக்கிறார். ஏன் மரியாளை இயேசு கிறிஸ்து முன்குறித்தார்? இந்த ஏலிக்கு ஆண் பிள்ளைகள் பிறக்கவில்லை. அவன் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் அவனுக்கு பிறந்தது பெண் பிள்ளை. அவனுக்கு அந்த பெண் பிள்ளை பிறந்த செய்தியை கேட்டு மிகவும் இருதயம் கசப்பாய் மாறியது. அந்த இருதயத்தின் கசப்பை அவன் வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய மகளாகிய மரியாளுக்கு கசப்பு என்று பெயர் வைத்தான். மரியாள் என்றால் கசப்பு என்று அர்த்தம். இந்த பிள்ளையாகிய மரியாள் வளர்ந்து பெரியவளாய் மாறிய பொழுது, உன்னுடைய பெயர் என்ன என்று எல்லோரும் கேட்ட பொழுது, மரியாள் கசப்பு, மாறா கசப்பு என்று சொல்லும்படியாக அவள் சொல்ல வேண்டியதாய் இருந்தது. மரியாளுடைய கசப்பை போக்கும்படியாக, அவளுடைய கசப்பை மதுரமாக மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவளுடைய வம்சத்தில் பிறந்தார். இன்றைக்கும் யார் யாரெல்லாம் கசப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, யார் யாருடைய வாழ்க்கையெல்லாம் கசப்பா இருக்கிறதோ, உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மதுரமாக மாற்றும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் பிறந்திருக்கிறார். உங்கள் கசப்பையெல்லாம் மாற்றி மதுரமாக மாற்றி இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் இடம்பெற செய்யும்படியாகத்தான் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஜெனிப்பித்து அப்பா பிதாவே என்று தேவனை அழைக்கும்படியாக, புத்திர சுவீகாரத்தை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். இயேசு கிறிஸ்து மரியாளின் கசப்பை மாற்றி மரியாளை அவருடைய வம்ச வரலாறில் இடம்பெற செய்தார். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால், ஒரு மிகப்பெரிய தவறை செய்த, பாவத்தை செய்த தாவீதையும் பத்சேபாளையும் அவர் மனம் திரும்ப செய்து அவர்களையும் அவருடைய வம்ச வரலாறில் இடம்பெற செய்திருக்கிறார். தாவீதும் பத்சேபாலும் செய்த பாவம் என்ன என்று பார்ப்போம். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேவன் தெரிந்து கொண்டு அரசனாக உயர்த்தி அழகு பார்த்தார். அவன் அரசனான பின்பு தேவனுடைய கட்டளைகளை நினைவு கூறாமல் தேவனுடைய கட்டளையை மீறி உரியாவின் மனைவியை தனக்காக எடுத்துக்கொண்டார். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தாள். தாவீது ஒரு நாள் எழுந்து உப்பரிகையின் மேல் மொட்டை மாடியில் உலாத்தி கொண்டிருந்தான். உலாத்தி கொண்டு வாக்கிங் செய்து கொண்டிருந்த பொழுது அவன் கீழே பார்க்கிறான். அவனுடைய மாளிகைக்கு அடுத்த பக்கத்தில் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதியிலே ஒரு சௌந்தரியமுள்ள ஒரு ஸ்திரீ குளித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறான். இவன் அவளுடைய அழகிலே மயங்கி கர்த்தருடைய வசனங்களை மறந்து, பிரமாணங்களை மறந்து, கட்டளைகளை மறந்து, கர்த்தரையே மறந்து அவள் யார் என்று விசாரிக்கும்படியாக ஆட்களை அனுப்புகிறான். 3வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். இவள் ஒருவனுடைய மனைவி என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அதுவும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி என்று சொல்லப்பட்டது. இந்த ஏத்தியனாகிய உரியா அவனோடு கூடவே உண்மையாய் ஊழியம் செய்த, அவனுக்காகவே உழைத்த, அவனுக்காகவே போரிட்ட ஒரு உத்தம வீரனாக இருந்தான். அவனுடைய மனைவியை இவன் எடுத்துக்கொண்டான்.
4வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபொழுது அவளோடு சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். இவள் அடுத்தவனுடைய மனைவி என்று தெரிந்தும் தேவனுடைய நியாய பிரமாணத்தையே மறந்து அவளை தனக்கு எடுத்துக்கொண்டாள். இவள் இப்பொழுது கர்ப்பம் தரித்திருக்கிறாள். 5வது வசனத்தை பார்ப்போம். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். இப்பொழுது தாவீது செய்த அந்த காரியத்தின் விளைவாக அவள் கர்ப்பமாகிவிட்டாள். அவள் கர்ப்பமான உடனே அந்த செய்தியை தாவீதுக்கு சொல்லி அனுப்புகிறாள். இப்பொழுது தாவீதுக்கு ஒரு கலக்கம் வந்துவிட்டது. அவளுடைய கணவனாகிய உரியா போருக்கு சென்றிருக்கிறான். இந்த வேளையிலே அவள் கர்ப்பவதியானது எப்படி என்று தெரிந்தால் தன்னுடைய மானம் போய்விடும், நமக்கு அவப்பெயர் ஏற்பட்டு விடும் என்று அவன் சுதாரித்து கொண்டு இன்னும் ஒரு தவறை செய்ய ஆரம்பித்தான். தன்னுடைய பாவத்தை மறைக்க, தன்னுடைய குற்றத்தை மறைக்க அவன் மீண்டும் ஒரு பாவத்தையும் ஒரு குற்றத்தையும் செய்ய முடிவு செய்து விட்டான். அப்படிதான் தன்னுடைய போர் தளபதிக்கு உரியாவை கொல்லும்படியாக ஒரு ஆணை கடிதத்தை எழுதி உரியாவின் கையிலே கொடுத்து அனுப்பி, இவனை போர் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது முன்பகுதியிலே அவனை நிறுத்தி அவனை கொலை செய்யும்படியாக ஒரு கடிதத்தை எழுதி உரியாவின் கையில கொடுத்து அனுப்பினான். அதே போலவே அந்த போர் தளபதி அவனை போர் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே அவனை முன்பகுதியிலே அனுப்பி மற்றவர்களை எல்லாம் பின்வாங்க செய்து அவனை அந்த போரிலே மரிக்கும்படியாக வழிவகை செய்து கொடுத்தான். அந்த போரிலே உரியா செத்தான். இதை கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் பார்த்து அவன் போரிலே மரித்த செய்தியை அவனுடைய மனைவியாகிய பத்செபாள் கேட்டு அவனுக்காக துக்கம் கொண்டாடினார். ஒரு நாடகத்தை நடத்தினார். 26வது வசனத்தை வாசிப்போம். தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட பொழுது அவள் தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள். இவள் கர்ப்பமாகிவிட்டாள். அந்த செய்தியை தாவீது ராஜாவுக்கு அறிவித்து விட்டாள். இப்பொழுது தாவீது ராஜா அவனை கொல்லும்படியாக ஏற்பாடு செய்து அவனை கொல்ல காரணமாய் இருந்து விட்டான். அவனும் மரித்து விட்டான். இந்த செய்தியை பத்செபாள் கேட்ட பொழுது அவனுக்காக, தன்னுடைய நாயகனுக்காக ஒரு போலியான துக்கம் கொண்டாடினாள். துக்கம் கொண்டாடி அடுத்து என்ன செய்தால்? 27வது வசனத்தை பார்ப்போம். துக்க நாட்கள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்தது. அவள் உண்மையாக தன்னுடைய நாயகனுக்காக துக்கம் கொண்டாடவில்லை. ஒரு போலியான ஒரு துக்கம் கொண்டாடிவிட்டு அவள் தாவீதினிடத்தில் சேர்ந்து ஒரு மகனை பெற்றார். இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. இதனால் விபச்சாரத்தில் பிறந்த அந்த பிள்ளை சாகும் என்று கர்த்தர் சொன்னார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்ப்போம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். இப்பொழுது இந்த இருவர் செய்த காரியத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு பிறந்த அந்த பிள்ளை சாகும் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது. அது அப்படியே அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. அந்த விபச்சாரத்தில் பிறந்த அந்த பிள்ளை செத்து போனது. 19வது வசனத்தை பார்ப்போம். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள்.
இப்படியாக இவர்கள் இருவரும் செய்த காரியத்தின் நிமித்தமாக அந்த பிள்ளை செத்து போனது. இது மட்டுமல்ல, இவர்களுக்கு அநேக அவப்பெயர்களும் அவமானங்களும் போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் இழப்புகளும் மரணங்களும் அவர்களுக்கு நேரிட்டது. இந்த பாவத்தை உணர்ந்த தாவீது மனதார கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினான். தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு, தேவரீர், உமக்கு ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து விட்டேன். உம்மிடத்தில் இரக்கம் உண்டே, உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டே, உம்மிடத்தில் தயவு உண்டே என்று கெஞ்சினான். கெஞ்சி மனம் திரும்பினான். மனம் திரும்பின பின்பு அவன் மீண்டும் எந்த பாவத்தையும் செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம் 1வது வசனத்தை பார்ப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். இங்கு தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தேவனுடைய இறங்குதலுக்காக விண்ணப்பம் பண்ணி, என்னை சுத்திகரியும், என்னுடைய மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். 2வது வசனத்தை பார்ப்போம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். இங்கு அவனுடைய பாவமற என்னை சுத்திகரியும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினார். 3வது வசனத்தை பார்ப்போம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அவன் தன்னுடைய மீறுதலை அறிந்து கொண்டான். தன்னுடைய பாவம் அவனுக்கு முன்பாக நிற்பதை அறிந்து அதை அறிக்கையிட்டான். 4வது வசனத்தை பார்ப்போம். தேவரீர், ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்றார். கர்த்தருடைய நீதி விளங்கவும் அவருடைய பரிசுத்தம் விளங்கும்படியாக தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அந்த பாவத்தை விட்டுவிட்டான். மீண்டும் அதற்கு பிறகு அவன் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தால், அவன் அதற்கு பிறகு மீண்டும் எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லை என்று வேதம் தெளிவாக எழுதியிருக்கிறது. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் என்று அவன் எந்த பாவத்தை செய்து மனம் திரும்பி அறிக்கையிட்டு மனம் திரும்பினானோ அந்த பாவத்தை அவன் மீண்டும் செய்யவில்லை. பிறகு வேறொரு பாவத்தையும் அவன் மீண்டும் செய்யவில்லை என்று வேதம் அவனை குறித்து சாட்சியாக எழுதியிருக்கிறது. பத்சேபாலும் தாவீதும் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி அதை அறிக்கையிட்டு மீண்டும் பாவம் செய்யாமல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நீதியாகவும் பரிசுத்தமாகவும் வாழ்ந்தபடியினால் கர்த்தர் அவர்களுடைய வரலாற்று பிழையை மன்னித்தார். அவர்களுடைய அவமானத்தை நீக்கினார். அவர்களுடைய நிந்தையை நீக்கினார். அவர்களுடைய போராட்டத்தை நீக்கினார். அவர்களை மன்னித்ததின் விளைவாக தாவீதையும் பத்சேபாவையும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் இடம்பெற செய்தார். தாவீதும் பத்சேபாலும் மனம் திரும்பினபடியினால் அவர்களுடைய பிள்ளைகளாகிய சாலோமோனின் வம்சத்திலே யோசேப்பும் நாத்தானின் வம்சத்திலே மரியாளும் பிறக்க செய்து சாலமோனையும் பத்சேபாவையும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினுடைய வம்ச வரலாறில் இடம்பெற செய்தார். யாரெல்லாம் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிறார்களோ அவர்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் இடம்பெற செய்தார். அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். 1 நாளாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்சுவாலிடத்தில் சிமியா,
சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும், இந்த 4 பேரும் பிறந்ததாக எழுதியிருக்கிறது. அதாவது தாவீதுக்கும் பத்சேபாலுக்கும் நாத்தானும் சாலமோனும் பிறந்ததாக எழுதியிருக்கிறது. இந்த நாத்தானும் சாலமோனும் அண்ணன் தம்பிகள். இவர்களுடைய வம்ச வரலாறில் தான் சாலமோனுக்கு யோசேப்பு பிறந்தார், நாத்தானுக்கு மரியாள் பிறந்தார். இவர்கள் இருவரையும் இணைத்து இவர்கள் இருவர் மூலமாக, யோசேப்பின் மூலமாகவும் மரியாளின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்து பிறந்து பத்சேபாலையும் தாவீதையும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் இடம்பெற செய்தார். யோசேப்பினுடைய அப்பாவின் பெயர் ஏலி என்று லூக்கா எழுதியிருப்பதின் நோக்கம், ஏலிக்கு மகன்கள் பிறக்கவில்லை, மகள் மட்டுமே பிறந்தபடியினால் மருமகன் அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி பிள்ளையாக எண்ணப்படுவான். அப்படி மருமகனாகிய மரியாளின் கணவனாகிய யோசேப்பு ஏலிக்கு பிள்ளையாக எண்ணப்பட்டான். இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஏலி மரியாளினுடைய தகப்பன். அந்த ஏலிக்கு மகன்கள் பிறவாதபடியினால் மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பு ஏலியின் மகனாக எண்ணப்படுகிறார். இதனால்தான் லூக்கா யோசேப்பின் தகப்பன் ஏலி என்று எழுதியிருக்கிறார். மத்தேயு எழுதின வம்ச வரலாறும் சரிதான், லூக்கா எழுதின வம்ச வரலாறும் சரிதான். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் எந்த பிழையும் இல்லை. ஆனால் யாரெல்லாம் வரலாற்று பிழை செய்து மனம் திரும்பினார்களோ, யாரெல்லாம் கசப்பாய் இருந்தார்களோ, அவர்களுடைய கசப்பை மதுரமாக மாற்றும்படியாக அவர்களை மனம் திரும்ப செய்து அவர்களை இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் இடம்பெற செய்திருக்கிறார். யாரெல்லாம் வரலாறு பிழை செய்து பாவம் செய்தார்களோ, யாரெல்லாம் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி மீண்டும் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்ந்தார்களோ, அவர்களையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் இடம்பெற செய்யும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். அடுத்தபடியாக இன்னொரு வரலாறு பிழையான பாவத்தை செய்த இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த மனிதனுடைய வம்சமும் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறில் இடம்பெற செய்தார். அடுத்து லோத் என்ற ஒரு மனிதன் தேவனுடைய கோபத்தின் நிமித்தமாக, அடுத்து லோத் என்ற மனிதன் வாழ்ந்த ஒரு தேசத்திலே, சோதம் குமாரா என்ற தேசத்திலே தேவ கோபத்தின் நிமித்தமாக அக்கினியை கந்தகமும் வரவிக்க செய்து அந்த தேசம் முழுவதும் அழிக்கப்பட்டது. அதில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் மாண்டு போனார்கள். லோத்தும் அவனுடைய 2 பெண் பிள்ளைகளும் தப்பிக்க தேவன் கிருபை செய்தார். இப்படி தப்பித்த அந்த 2 பெண் பிள்ளைகள் செய்த பாவத்தின் நிமித்தமாக லோத்தினுடைய வம்சம் ஒரு சாபத்துக்குரிய வம்சமாக மாறிவிட்டது. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய தகப்பனாலே சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட சயனிப்போம் வா என்றார்கள். இங்கு பூமியிலே எந்த மனிதனும் இல்லை என்று அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். அந்த பூமியிலே எல்லா மனிதர்களும் செத்தபடியினால் அவர்கள் கண்களுக்கு வேற இடத்துல எல்லாம் மனிதர்கள் இருப்பார்கள் என்ற உணர்வே இல்லாமல் அந்த இடத்திலே எல்லா மனிதர்களும் செத்து கிடப்பதை பார்த்து எந்த மனிதர்களும் இல்லை, தங்களுக்கு வம்சம் வர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சொந்த தகப்பனுக்கு அவர்கள் மதுவை கொடுத்து அவனோடு கூட சயனித்தார்கள். இப்படியாக இளையவளும் மூத்தவளும் மாறி மாறி அவனோடு கூட உறவு செய்து ஒரு வரலாற்று பிழையை செய்து தகப்பன் மூலமாகவே அவர்கள் கர்ப்பவதியானார்கள். 19வது அதிகாரம் 36வது வசனத்தை பார்ப்போம்.
இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பாவம், பிழை. இந்த காரியத்தின் நிமித்தமாக தன்னுடைய சொந்த தகப்பனாலே 2 பெண் பிள்ளைகளும் கர்ப்பவதியானார்கள். 37வது வசனத்தை பார்ப்போம். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இந்த தகப்பன் மூலமாய் கர்ப்பவதியாகி பிள்ளைகளை பெற்ற இந்த மோவாபியர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேலுடைய சபையிலே சேரக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கட்டளை வெளிப்பட்டது. உபாகமம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இங்கு கர்த்தர் அந்த மோவாபியர்களை லோத்தின் வழியாக கர்ப்பவதியாகி பிள்ளைகளை பெற்ற அந்த பெண் பிள்ளைகளின் பிள்ளைகளாகிய மோவாபியர்கள் கர்த்தருடைய சபைக்கும் அவருடைய சந்நிதிக்கும் 10ஆம் தலைமுறை மட்டும் என்றைக்கும் உள்ளவே பிரவேசிக்க முடியாத ஒரு சாபத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அவர்கள் செய்த அந்த வரலாற்று பிழையான அந்த பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் அவமானங்களையும் நிந்தைகளையும் சாபத்தையும் சகித்து அவர்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இப்படியாக அந்த மோவாபில் பிறந்தவள் தான் ரூத். இந்த ரூத் என்ற அந்த பெண்மணி கர்த்தரை தெய்வமாக கொண்டு தன்னுடைய பாவத்தை நினைத்து, தன்னுடைய சந்ததியினர் செய்த அந்த பாவத்தை நினைத்து, நாங்கள் 10ஆம் தலைமுறை மட்டும் இந்த சாபத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம், கர்த்தருடைய சந்நிதியில் நாங்கள் சேர முடியாமல் இருக்கிறோம், கர்த்தருடைய சபையில் நாங்கள் சேர முடியாமல் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவள் தேவனையே கர்த்தரையே தெய்வமாக ஏற்று அவள் மனம் திரும்புகிறதை நாம் பார்ப்போம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்போம். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவர் பேர் ரூத். இந்த மோவாபியரில் பிறந்தவள் தான் ரூத். இந்த ரூத் தன்னுடைய கணவனை இளம் வயதில் இழந்து மீண்டுமாக அவள் மோவாபியரிடத்திற்கு செல்லாமல் இஸ்ரவேல் இடத்திற்கு திரும்பும்படியாக, இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளும்படியாக அவள் அறிக்கையிட்டு இஸ்ரவேல் தேவனை தன்னுடைய தேவனாக ஏற்று மனம் திரும்பினார். இவளுடைய மனம் திரும்புதலை பார்த்த தேவன் அவளுடைய சந்ததிக்கு இருந்த அந்த மோவாபியருக்கு இருந்த லோத்தினுடைய வம்சத்தில் செய்த அந்த பிழையை மன்னித்தார், அந்த பாவத்தை மன்னித்தார். அந்த வரலாற்று பிழையை மன்னித்து இந்த ரூத்தை இஸ்ரவேல் சபையிலே போவாசுக்கு மனைவியாக கொடுத்தார். ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்ப்போம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். இங்கு போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். இஸ்ரவேல் சபைக்கு அன்று தலைவனாக இருந்தவன் தான் போவாஸ். அந்த போவாசுக்கு இந்த மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தை விவாகம் பண்ணும்படியாக கர்த்தர் அந்த வம்ச வரலாறில் இடம்பெற செய்தார். அந்த லோத்தின் வழியாக பாவம் செய்து கர்ப்பம் தரித்து பிள்ளைகளை பெற்ற அந்த மோவாபின் சந்ததியை கர்த்தர் மன்னித்தார். ரூத் என்ற ஒரு பெண் மனம் திரும்பினதின் நிமித்தமாக அவள் பாவம் மட்டுமல்ல, அவளுடைய சந்ததியின் பாவத்தையும் கர்த்தர் மன்னித்து இஸ்ரவேல் சபையிலே அவர்களை சேர்த்தார். அவர்களுடைய மனம் திரும்புதலை பார்த்த கர்த்தர் அவர்களுடைய வம்ச வரலாற்றின் பிழையை நீக்கும்படியாக, அவர்களுடைய அவமானத்தை நீக்கும்படியாக, அவர்களுடைய நிந்தையை நீக்கும்படியாக, அவர்களுடைய போராட்டத்தை நீக்கும்படியாக, அவர்களை யார் யாரெல்லாம் கைவிட்டார்களோ அவர்களை கைவிட்ட நிலையிலிருந்து அவர்களை தூக்கும்படியாக, யார் யாரெல்லாம் அவர்களை ஓரம் கட்டினார்களோ அந்த ஓரம் கட்டின நிலைமையிலிருந்து அவர்களை தூக்கும்படியாக இயேசு கிறிஸ்து
இந்த ரூத்தை அவருடைய வம்ச வரலாறில் இடம்பெற செய்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். இங்கு ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாயினுடைய தகப்பனுடைய பெயர் ஓபேத். இந்த ஓபேத்தினுடைய தகப்பன் தாயினுடைய பெயர் போவாஸ் ரூத். மோவாபிய ஸ்ரீ எந்த பாவத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய சந்நிதியில் வர முடியாத போனாலோ, எந்த பாவத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய சபையில் இடம்பெற முடியாமல் போனாலோ, அவளுடைய மனம் திரும்புதலை பார்த்த கர்த்தர் அவளுடைய மனம் திரும்புதலுக்கு பரிசாக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் ரூத்தை இடம்பெற செய்தார். அந்த ரூத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை மத்தேயு எழுதியிருக்கிறார், லூக்காவும் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் பிழை இல்லை. யாரெல்லாம் வரலாற்று பிழை செய்தார்களோ, வரலாற்று பாவம் செய்திருக்கிறார்களோ, அவர் யாரெல்லாம் பாவம் செய்து அவமானத்தையும் கசப்பையும் நிந்தையும் வியாதியும் சாபத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களையெல்லாம் மனம் திரும்ப செய்து, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு கைவிடப்பட்டு ஓரம் கட்டப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் கை தூக்கி அவர்களுக்கு தேவனையே தகப்பனாக மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும், நம்மையும் அவருடைய வம்ச வரலாறில் இடம்பெற செய்திருக்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு மனம் திரும்பி வாழ்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து சகோதரனாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய வம்ச வரலாறு, நம்முடைய தகப்பன் பிதாவாகிய தேவன், நம்முடைய சகோதரன் மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் பிறந்திருக்கிற, இடம்பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பரலோகத்திற்கு போய் சேரும்படியாக ஒரு அடையாள அட்டையாகத்தான் அவருடைய வம்ச வரலாறில் நம்முடைய பெயர்கள் இடம்பெற செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தபடியினால் நாம் அனைவரும் அவருடைய வம்ச வரலாறில் இடம்பெற்றிருக்கிறோம். அவருடைய சகோதரர்களாய் மாறி இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். உங்களுடைய கசப்பை மதுரமாக மாற்றும்படியாக, உங்களுடைய அவமானத்தையும் நிந்தையும் சாபத்தையும் மாற்றும்படியாக, உங்களுக்கு தேவனே தகப்பனாக மாறும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எந்த நோக்கத்திற்காக பிறந்தாரோ அந்த நோக்கமும், அந்த ஆசீர்வாதமும், அந்த கிருபையும், அந்த வரங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக இன்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த இந்த நன்னாளை நினைவு கூறும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நினைவு கூறும்படியாக கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Happy Christmas. God bless you.